இப்போ நம்ம போலீஸ்னு ஒன்று அடுத்த வாரம் சார் அடுத்த வாரம்னா நான் சொன்னேன் அடுத்த வாரம் உடனே ஒன்று நம்ம போலீஸ்னா அப்படி பேக்கெலாம் எடுத்து ஒரு மாதிரி ஃபிட்டாக அப்படின்னா சார் நம்ம கதை அப்படிலாம் கிடையாது சார், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வரீங்க, இதுதான் நம்ம கதை. அவரோட வாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் அது நடக்கிறதுல ஒரு நல்ல ஒரு இது. நம்ம ரஜினி சார் ஒரு ஸ்பீடு ஃபாலோ பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு 2-3 இடங்கள்ல நடக்கிறதுல ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. ஒரு சாபூத்ரி கேம் நீங்க 5 பேரும் அதை யார் அவுட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு வந்து டாஸ்க். ஓகே டன். சாபூத்ரி வரைக்கும் நீங்க வந்து ஒரு ரகடா இவங்களை வந்து நிறைய ட்ரீட் பண்ணியிருப்பீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. இப்ப நீங்க வந்து அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றீங்க, ஒரு ஹீரோவா மாதிரி நீங்க வந்து பண்றீங்க. அதுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க, நீங்க தான் பயங்கர அழகா இருக்கீங்க, எனக்கு அழகு முக்கியம் இல்லை, இருந்தாலும் நான் அவங்க ஓகே ஐ லவ் யூ அவ்வளவு. இதுக்கு மேல வரலாறு பேச முடியும், கட் பண்ணி அவர் அழகா இருக்குன்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணும். அழகா இருக்குன்னு சிரிப்பு வருதுங்களா? மூட வரல. ஓகே நம்ம என்ன 11 மணி கழிச்சா பண்ணிட்டு இருக்கோம். லாந்தர் டீமுக்கு வணக்கம், வெல்கம் டு மாலை மலர். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. முக்கியமாக அண்ணா இதாக இருந்தால் நான் வந்து வீக்லி பார்க்குறோம். நான் எப்பயுமே சொல்லுவேன், அண்ணா படங்கள்னாலே ஒரு மாதிரி பயங்கர சூஸியாக அந்த படம் நம்பிக்கையாக போகலாம். இந்த 2.5 ஹவர் கண்டிப்பாக அது என்டர்டெயின் பண்ணணும், அதை தாண்டி ஒரு மெசேஜ் தரும்னு சொல்லிட்டு போன படம் நீட்டை பற்றி ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வந்திருந்தது. இந்த படம் முழுக்க ஒரு த்ரில்லராக வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா அந்த ட்ரெய்லராக நான் இப்போ பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. முக்கியமாக அவருக்குள்ள ஒரு ஹீரோயிசம் இருக்குது, பயங்கர மாசம். அவர் எப்படி ஒரு கதையின் நாயகனா இருக்காரோ, இன்னொரு பக்கம் ஒரு கமர்ஷியலும் ரொம்ப ஈஸியா போனாரு. அந்த டோரை திறந்துட்டு ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பத்தி சொல்லுங்க. இல்லை அதை வந்து என்னன்னா, நான் இதில் வந்து அவர் ஆக்ஷன் ஹீரோவா இல்லை, ஒரு நல்ல ஒரு காமன் மேனா, ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, ஆனால் ரொம்ப கெத்து காட்டுற போலீஸா இல்லை அப்படின்னு அவர்கிட்ட நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் அந்த யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து அதில் என்ன ஆடியன்ஸ் விரும்புவாங்க, ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஆஃபீஸர்கிட்ட ரொம்ப இதாக சட்டிலெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னா அதையும் அவராகவே பூர்த்தி பண்ணிட்டார். நம்ம கொடுத்துருக்குற கேப்ல அதான் நீங்கள் சொன்ன மாதிரி 1-2 ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் பார்த்தா முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவை போட்டு துணிஞ்சு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கிட்ட அந்த ஒரு விஷயம் இருக்குது. சும்மா பார்வையால் சின்ன லைட்டாக திரும்பினா அந்த லைட்டாக திரும்புதல் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பார். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அதே அவரோட வாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் அது நடக்கிறதுல ஒரு நல்ல ஒரு இது. நம்ம ரஜினி சார் ஒரு ஸ்பீடு ஃபாலோ பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு 2-3 இடங்கள்ல நடக்கிறதுல ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். நான் அதுக்காக ஸ்லோ மோஷன் ஷாட்டில் வச்சுருந்தேன். அவர் நடந்து வரதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அது படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். மெயினாக இவங்க 2 பேர் கதையில் எப்படி விதார்த்தனாவும் அவங்களும் மிக முக்கியமான பேராக இருக்காங்களோ, ட்ரெய்லர் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஒரு மிக முக்கியமான பேராக இருக்காங்க. சொல்லுங்கள் சார், உங்களுடைய ஜேர்னி இந்த படத்தை பற்றி. முக்கியமாக வந்ததுலேருந்து ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கு. படத்துலேயும் அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கா? இல்லை மைக் மட்டும் ஒரு மூவி கண்டிப்பா இருக்கு. அது மூவில எவ்வளவு அக்கறை இருந்தா ஒன்லி இந்த மூவி அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் எப்பவும் கவலை கிடையாது, அவர் கல்யாணம். அப்படியே கங்க்ராச்சுலேஷன் சார். எப்போ? சண்டே காப்பாத்தி விடுறாங்க. கரெக்ட். இந்த படத்தோட சரி முடிச்சு ஞாயிற்றுக்கிழமையோட சரி சார், படத்தோட கூட இல்ல, சாட்டர்டே நைட் அவரோட சைடுல யாராவது பார்த்தாலும் நல்ல இல்ல சார். சொல்லாத இருந்தா கூட டவுட் வர, சொல்லும் போது ஒரு டவுட் என்ன த்ரில்லர். அந்த லவ் கேரிங், இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த லவ் கேரிங் அதெல்லாமே இருக்கும்ல, அது பேஸ் பண்ணி நல்லா இருக்கும். கண்டிப்பா எங்க 2 பேருக்கு காம்பினேஷன் சரி. அவங்க கூட எனக்கு காம்பினேஷன் இல்லை. என்ன கத்தி ஏன் பக்கம் திரும்புது? நான் சும்மா சிவனே சும்மாடா இருக்கேன். மற்றபடி எல்லாம் சூப்பரா தான் வந்திருக்கு. மூவி எல்லாமே வந்திருக்கு. அதான் இப்ப இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த லவ் கேரிங் அதெல்லாமே பிடிக்கும். சாங்கும் சரி, சாங்கும் 2 நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கு 2 சாங், ஒரு சாங் சாங்னு சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னு. மாண்டேஜ் சாங் இல்ல டான்ஸ்? ஜனநாயகத்துக்கு கொண்டு போறது விளம்பரம் தான் அந்த சாங் தானே. ஓகே
அதுதான் எல்லா பக்கம் ஓட போகுது, கேட்க போறாங்க. அதனால அது அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. 2 சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 2 சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா சொன்னாங்க. ப்ளஸ் அந்த சாங்ல விசுவல்ஸாகவும் ரொம்ப நல்லா. அண்ட் விதார்த்தனா போலீஸா இதுக்கு முன்னாடியே நம்ம உங்களை போலீஸா பார்த்துருக்கோம். பட் அந்த கேரக்டர் வந்து நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒன்று மாத்திருப்பீங்க, இந்த கேரக்டருக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுல நீங்க என்ன யோசிச்சீங்க? இதுல உழைப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது, உழைப்பு இருக்கு. இதோட நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டரை சார்ந்ததாக இருக்கும். டைரக்டர் என்ன கேட்டாருன்னா, ஒரு காமன் மேன். இப்போ நம்ம போலீஸ்னு உடனே அடுத்த வாரம் சார் அடுத்த வாரம்னா நான் சொன்னேன், அடுத்த வாரம் உடனே நம்ம போலீஸ்னா அப்படி பேக்கெலாம் எடுத்து ஒரு மாதிரி ஃபிட்டாக அப்படின்னா, சார் நம்ம கதை அப்படிலாம் கிடையாது சார், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வரீங்க, இதுதான் நம்ம கதை. நான் வந்து வாங்க சொல்லலான்னா இல்லை முதல்ல நான் பண்ணுறேன்னு சொல்லுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கதை கேட்டேன். அப்போ வந்து ஒரு காமன் மேனுக்கான ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். நான் ஒரு த்ரில்லர் மூவி பண்ணதில்லை, அது எனக்கு ஃபஸ்ட் டைம். ஒரு மாதிரி ஆமாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்களேன் படம் பார்த்து. மேம், ட்ரெய்லராக பார்த்துருந்தேன், உங்களுக்கும் சாருக்கும் நிறைய ரொமான்ஸ் சீக்வன்ஸ்லாம் இருந்தது. சொல்லுங்கள், அது வந்து கால் மேலே வச்சு நடந்ததுலாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது வந்து சாங்கோட மாண்டேஜஸ் தான். லைக் ஃபுல்லாக இன்னசென்ட் ஒய்ஃப் அந்த மாதிரியான கேரக்டர். அதில் என்ன ஸ்ட்ரகிள் இருக்கும், லைக் ஐ ஹேவ் அ ஃபோபியா. அது என்ன ஃபோபியான்னு 21st நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஃபோபியா இருக்க ஒய்ஃப் எப்படி ஹஸ்பண்ட் வந்து பார்த்துக்கிறாங்க, அந்த ஃபோபியா வச்சுக்கிட்டு நான் என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் நம்ம கதை போயிட்டுருக்கோம். அதனால அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஒய்ஃப் டார்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்ககிட்ட நான் ஃபீல் பண்ணேன். அது காரில் வரும்போது அழுவுறீங்க, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாகவே அது எப்படின்னு இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. ஒய்ஃப்ல டார்ச்சர் இல்லை, வீட்டுக்கு போய் யார் அடி வாங்குறது இல்லை. இன்னைக்கு எங்களுக்கு ஆனிவர்சரி, அன்னைக்காவது என் மனைவியை வந்து நன்றி, என் மனைவியை சந்தோஷமா பேசுவோம். கங்க்ராச்சுலேஷன் சொன்னாரு பாத்தீங்களா? இல்லை, ஒய்ஃபுங்கிறதே நம்மளுடைய ஒரு அங்கம் தான். நமக்கு ஆக்சுவலி சந்தோஷத்தை எவ்வளோ பகிர்ந்துக்கிறோமோ தெரியாது, ஆனால் துக்கங்களை பகிர்ந்துக்கிறோமோ. நம்ம ஒரு விஷயங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், என்ன ஏது விடுன்னு. அதனால வந்து ஒய்ஃபுங்கிறது நீங்கள் வெளியிலலாம் போயிட்டு படங்கள் ஷூட்டிங்கோ இதுவோ உங்களை ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் பண்ணிவிட்டு வீட்டில் போய் இருக்கிறது உங்கள் ரிலாக்ஸுங்கிறது இல்லை. உங்கள் எல்லா ப்ரெஷரையும் அங்கே தான் வைப்பீங்க. அதை அவங்க வந்து மறுபடியும் அந்த ப்ரெஷர்லாம் எடுத்துகிட்டு உங்களை மறுபடியும் ஒரு எனர்ஜியோடு அனுப்புகிறாங்கல்ல. வீடுங்கிறது அது வேற, மனைவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே ஆனிவர்சரி கிஃப்ட்னு வருஷம் இருக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி ஆனிவர்சரியில வெளியில வந்தாலே இல்லை, ஆனிவர்சரியில் வந்து ஆக்சுவலாக தான் சொல்லணும், நான் வந்து என் மனைவிக்காக வந்து முதல் வருடம் பயங்கரமாக சேர்த்து எடுத்து பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து கூட பெருசா இது பண்ணிக்க மாட்டோம் மைண்ட்ல. இல்ல அது ஏன் இதுல பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல போயிடுவோம். ஆனா அது விருப்பம் இல்லாமலாம் இல்லை. அது நானும் பார்த்துட்டேன். எல்லா வீட்லயும் எல்லா கணவன்மார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர சினிமாவில் வேணா அந்த சர்ப்ரைஸ் இருக்கும், ரியல் லைஃப்ல வந்து அப்படி இருக்காது. குழந்தைகளுக்கு கொடுப்போம், புரியுதுங்களா? இப்போ ஆக்சுவலாக பார்த்தா என் பர்த்டேக்கோ இல்லை என்னோட விஷயத்துக்கோ நான் ஆனிவர்சரிங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளும் சேர்த்தா. அது வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, 2 பேரும் சேர்த்தானே. நம்மளும் அதை பண்ணிக்கிறது இல்லை. போவோம், கோவிலுக்கு போவோம், பெரியவங்கள்ட்ட பிளெஸிங் வாங்குவோம், ஃபோன் வரும், அவங்களுக்குலாம் தேங்க்யூ. அவ்வளோதான். ஒரு சாபூத்ரி கேம் விளாட்லாம்னு சொல்லிட்டு நீங்கள் 5 பேரும் அதில் யார் அவுட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு வந்து டாஸ்க். சாபூத்ரி தெரியுங்களா? சாபூத்ரி அண்ணனுக்கு ஓகே. கிளிப்ஸா? ஐயோ நமக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கண்ணா. பரவாயில்ல, அதை நீங்க 5 பேர் தான் இப்படி கை வைங்க, மேல வைங்க. ஓகே டன். சாபூத்ரி எல்லாம் ஒரே மாதிரி உஷாராக இருக்கீங்க. சாபூத்ரி தலைவன் நீங்க 2 பேர் அவுட்டு. நீங்க 3 பேர் எஸ்கேப் ஆயிட்டீங்க, நீங்க 2 பேர் தான் அவுட்டு. நீங்க 2 பேர் தான், நீங்களும் இவரும் நீங்க 2 பேர். அப்ப நீங்க 2 பேர் தான் அவுட்டு.
ஆமா 2 பேர் அவுட். இப்ப 3-2. ஆமா இல்ல இல்லண்ணே இந்த 2 வச்சு நம்ம ஒரு கான்செப்ட் பண்ணலாம். ஆமாங்கண்ணா அவுட் ஆனவங்கதானா? ஜெயிச்சவங்க கிடையாது, அவுட் ஆனவங்கதானா? சூப்பருங்கண்ணா. ஆனா இப்போ இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு ரகடா இவங்களை வந்து நிறைய ட்ரீட் பண்ணி இருப்பீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. இப்ப நீங்க வந்து அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றீங்க, ஒரு ஹீரோவா மாதிரி நீங்க வந்து பண்றீங்க. அதுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. நான் வந்து நீங்க அழகா அப்படி இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க தான் பயங்கர அழகா இருக்கீங்க, எனக்கு அழகு முக்கியம் இல்ல, இருந்தாலும் நான் உங்களை ரிஜெக்ட் நல்லா போய் பேசுங்க. எது சொன்னாலும் எப்படி சொன்னீங்க? ஈஸியா சொல்லிடுங்க. நான் கண்ணாடி போட்டு வந்தேன், அப்படியே மாதிரி சொல்றேன். அதுதான விஷயம். இப்போ நீங்க வந்து அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் லவ் சொல்றீங்கன்னா அவங்க அப்படி எப்படி திருப்பி அடிக்கிறேன். நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க நீங்க அழகா தான் இருக்கு, அவரு என்ன நினைச்சுக்கிறாரு நம்ம நல்லா இல்லன்றனால அவங்க ரிஜெக்ட் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறாரா? நீங்க சொல்றீங்க நான் பார்த்ததுலயே நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க, அவ்வளவுதான் உங்களோட நீங்க ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கீங்க, ஆனாலும் எனக்கு வந்து வேற ஒருத்தர் மேல லவ் இருக்கு, அதனால நான் வந்து ரிஜெக்ட் பண்றேன். அந்த அந்த மாதிரி சொல்றீங்க. அதனால வந்து கல்யாணம் நடக்கணும். சரி, அப்ப லவ் சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க தான் ஆக்ஷன் சொல்லிருப்பீங்க, இப்ப நான் ஆக்ஷன் அண்ணன் சொல்றேன். ஆக்ஷன் சூப்பர். அன்பே, உன் மேல எனக்கு ரொம்ப காதல், மனமாற உளமாற உன்னை லவ் பண்றேன். என்ன ரியலா சொல்றேன். ஆமாண்ணே, இல்ல நான் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணேன், ஆனா இப்படி எல்லாம் பண்ணல. முத்தம் கொடுத்தீங்களா? இவருதான் கல்யாணம் பண்ணிட்டு ஆனா பிளேட் உங்க மட்டும் திருப்புறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, வைஃப் பார்த்தா அவங்க உப்பு நினைச்சிருப்பா, நீ லவ் பண்ணும்போது இப்படி எல்லாம் பண்ணவே இல்லை. புக்குல குஷ்பு போட்டா இருக்கும்ல, அத மார்க் பண்ணி லவ்னு போட்டு அனுப்பிட்டேன். அவங்க வீட்டு வாசல் தூக்கி அவங்க அதை எடுத்து பார்த்துட்டு இந்த குஷ்பு ரொம்ப போட்டா அது மேல போட்டு லவ்னு அனுப்பிட்டாங்க திருப்பி. பயங்கர பேர் வேறையா பார்த்தோன்னு சைக்கிள் எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இருந்தேன். எங்க ஆசை சொல்றது, அந்த எனர்ஜியை கம்மி பண்ணணும். ஏன்னா நான் நினைச்சது செருப்பு கிருப்பு வரும், கடந்து பக்கத்துல ஏற மாதிரி போட்டு சைக்கிள் எடுத்து அமுத்துறேன். 5 கிலோமீட்டர் போயிட்டு அந்த எனர்ஜி அது இறக்கணும். அப்புறம் லவ் லெட்டர் எழுதிட்டேன். அடுத்தது லவ் லெட்டர் எழுதி கல் உள்ள வச்சு மடிச்சு ஆப்போசிட் வீடு தான் அங்க தூக்கி வீசிட்டேன். லெட்டர் அங்க போயிடுச்சு. அப்புறம் பதிலுக்கு அவன் லெட்டர் எழுதி கல்ல சுருட்டி வீசினான் டிச்சுக்குள்ள. அங்கிருந்து டிச்சுக்குள்ள முதல் லவ் லெட்டர் டிச்சுக்குள்ள பரவாயில்ல எடுத்து சொல்லி அதை உள்ள இருந்து எடுத்து விரிச்சு பார்த்தா அன்புள்ள கதலா அப்படின்னு இருந்தது. அன்புள்ள கதலாவா அந்த மாதிரி அவ்வளவு அழகான லவ் ப்ரொபோஸ் இருந்தது. ஆனா இங்க கூப்பிட்டு லவ் சொன்னா என்ன நல்லா இருக்கு. ஓகே, ஐ லவ் யூ, அவ்வளவு. இதுக்கு மேல வரலாறு பேச முடியும், கட் பண்ணிடுறேன். சொல்லுங்க ரிஜெக்ட். அவர் அழகா இருக்குன்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணும். அழகா இருக்குன்னு சிரிப்பு வருதுங்களா? இது தப்பா இருக்கேம்மா, சொல்லு. நம்ம 11 மணி கழிச்சா பண்ணிட்டு இருக்கோம். சொல்லி அழகா இருக்கீங்க, அதனால நான் அதை விட ரொம்ப அழகா இருக்கேன். நான் அதை விட ரொம்ப அழகா இருக்கேன். அதை வேற ஆள் பாக்க
கரெக்ட் தான். சனிக்கிழமை கண்டிப்பா எல்லாருமே சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப ஜாலியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.